ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கர்த்தர் குறிப்பாக ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு பேச போவதால் இது ஒவ்வொருவருக்கும் பொருத்தமானது. Is relevant to every one of us. எல்லாருக்கும் பொருத்தமான ஒரு காரியம். Hallelujah. Praise the Lord. வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்து. If you listen carefully and apply the power of God, the Spirit of God to the Word, it will make your life to have a turning point, a watershed in your life. கவனமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து அதை தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆண்டவருடைய நாமத்திற்கு இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை நாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை அதிசயங்களை கொண்டு வரும். ஒரு சில நாடுகள் ஆண்டவருடைய அபிஷேகம் எங்களுக்குள்ளே இறங்கும்படியாக இருக்கிறோம். ஹalleluya. துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் நல்லவர், வல்லவர், துதிக்கப்படத்தக்கவர் ராஜா. இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசப்பா உமது அபிஷேகம் வல்லமையாய் எங்கள் மத்தியில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவரீர் எனது நாவை அபிஷேகியும், எங்கள் இருதயங்களை அபிஷேகியும் ஆண்டவரே. இயேசப்பா இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும்படியாக தேவரீர் எங்களுடைய இருதயம், எங்களுடைய சிந்தை ஒரு மாறுதலுக்குள்ளாய் கடந்து வரும்படியாக தேவரீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முற்று முழுதுமாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 I'm going to talk about vision. தரிசனத்தை குறித்து நான் பேச போகிறேன். தரிசனம் சொன்னா விஷன் என்ன? இப்போ ரோட்டால் நீங்கள் போகிற பொழுது ஒரு ஒப்டிஷன் கடையை பார்க்குறீங்க, சரிதானே? அலெக்ஸ் எப்படி நிற்கிறாரு ஒப்டிஷன் கடைக்கு முன்னால், ஜெமிமா கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் தரிசன கடைக்கு முன்பாக நிற்கின்றேன். அப்படியே சொல்லுவார். விஷன் என்றால் பார்வை. விஷன் என்றால் பார்வை. தமிழிலே தரிசனம் என்று சொல்வார்கள். அப்போ தரிசனத்தையும் கனவையும் ஒன்றாக பார்ப்பார்கள். ஆனால் பார்வை என்று சொல்லி இந்த தரிசனத்தை கருத மாட்டார்கள் சாதாரணமாக. இங்கிலீஷ் சொல்லுங்க. People get confused between dreams and visions, but they are all different. Okay. Okay. Vision, right? Physically, the physical aspect of vision is the sight, is it not? சரீர பிரகாரமாக இந்த விஷன் என்று சொல்லும்போது அதை பார்வை என்று பார்க்கிறோம். அது Okay, that is in the flesh. Vision is sight. உலகப்பிரகாரமாக சரீரப்பிரகாரமாக பார்க்கும்போது இந்த விஷன் என்று சொல்லப்படுகிறது பார்வை, பார்க்கிற காரியத்தை குறிக்கிறது. But when you talk about the vision in a spiritual sense, that is also a sight. ஆவிக்குரிய நிலைமையில நம்ம அதை பார்க்கும்போது அதுவும் பார்வைதான். But ஆனால் not the sight of the present, but the sight of the future. நிகழ்காலத்தை குறித்தான பார்வை அல்ல, எதிர்காலத்தை குறித்து கொடுக்கப்படுகிற பார்வை. That's very important for our lives. நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான காரியம் அது. Because what we see now, no problem. We can avoid the dangers, we can choose the right one. But if we don't know what God has for us in 5 years' time, 10 years' time, in 2 years' time, in 1 month's time, சரீர பிரகாரமாக நிகழ்காலத்தில் இருக்கிற அந்த பார்வையை நாம் கவனித்து நாம் காரியங்களை தவிர்த்து விடலாம், ஆபத்துகளை தவிர்த்து விடலாம். ஆனால் எதிர்காலத்திலே இருக்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்காக ஆவிக்குரிய காரியத்தில் வைத்திருக்கிற 1 மாதம், 5 மாதம், 1 வருஷம், 5 வருஷத்துல
ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை நாம் கவனிக்காமல் விட்டுவிடக்கூடாது, சரியாக பார்க்க வேண்டும். If we don't have this spiritual vision in our lives, then our lives would be messed up and we would go in a direction where God has planned another direction for us. இந்த ஆவிக்குரிய பார்வையிலே, இந்த ஆவிக்குரிய உலகத்திலே ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை நாம் சரியாக கவனிக்காமல் விட்டுவிடும் போது நாம் ஆண்டவர் நமக்கு வைத்திராத தவறான காரியங்களுக்கு போயிடுறதுக்கான ஆபத்துகள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. Very often we think vision is for pastors, evangelists, prophets. That's what we normally think, is it not? Right? But the Bible says very clearly, every one of us, every child of God must have vision. பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், அது இந்த தரிசனம் அல்லது பார்வை என்பது பாஸ்டர், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகளுக்குரியது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இந்த ஆவிக்குரிய பார்வை, இந்த தரிசனம் மிக மிக இன்றியமையாததாக இருக்கிறது. Physical vision you see right now, but spiritual vision you do not see with your eyes. நம்முடைய கண்களை கொண்டு நாம் இப்ப பார்க்கிற காரியங்களை, இப்பொழுது காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய பார்வை, அந்த தரிசனம் என்பது ஆவிக்குரிய காரியம். அது நம்முடைய சரீரபுராண கண்களினால் அதை பார்க்கிறது இல்லை. Proverbs 29:18. Sarah. நீதிமொழிகள் 29:18. நீதிமொழிகள் 29:18. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். Somebody read that in English. Where there is no vision, the people perish, but he that keepeth the law, happy is he. Wow. In English is a little bit more clear. ஆங்கிலத்திலே கொஞ்சம் இன்னும் தெளிவாக இருக்கிறது. Read again, Sarah, please. மறுபடியும் வாசி. Where there is no vision, the people perish. Where there is no vision, people perish. Right? It doesn't say the prophets perish or the pastors perish or the evangelists perish. It says people perish. தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தீர்க்கதரிசிகளோ அல்லது பாஸ்டரோ அல்லது சுவிசேஷர்களோ கெட்டு போவார்கள் என்று சொல்லப்படவில்லை. பொதுவாக ஜனங்கள் கெட்டு போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. So every one of us must have vision. ஆகினால் நம்ம எல்லாருக்கும் இந்த பார்வை, ஆவிக்குரிய பார்வை, தரிசனம் மிக அவசியம். What for? எதற்காக? For our lives. நம்முடைய வாழ்க்கைக்காக. Very often we relate this word vision to our spiritual life. பொதுவாக இந்த தரிசனம் அல்லது ஆவிக்குரிய பார்வையை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். Or religious life. அல்லது மார்க்க சம்பந்தமான காரியங்களுக்காக. But this vision is for your daily lives. ஆனால் இந்த தரிசனம் என்று சொல்லப்படுகிறது நம்முடைய அனுதின வாழ்க்கைக்காக உரிய காரியம் இது. Vision affects every area of your life. நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியையும் அது பாதிக்கிறது. So let's read a passage just to understand. I'm taking this passage so that we may understand the meaning of the vision and how we may apply to our daily lives. ஆகினால இது விளங்கிக் கொள்ளும்படிக்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்திருக்கிறேன். இது எதற்காக என்றால் இந்த காரியத்தை நாம் விளங்கிக் கொள்வதற்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இதை நாம் பரிச்சயப்படுத்துவதற்காக. 2 Kings 6:1-7. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் யோர்தான் மட்டும் போய் அவ்விடத்தில் ஒவ்வொரு உத்திரத்தை வெட்டி குடியிருக்க அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் என்றார்கள். அதற்கு அவன், போங்கள் என்றார். அவர்களில் ஒருவன், நீர் தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றார். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனார். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள்.
ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி, அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். Amen. Amen. So the people, the children of Israel, a group of people had this vision, right? இஸ்ரவேல் ஜனங்களிலே இந்த ஒரு சின்ன ஒரு குழுவை சேர்ந்தவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் பார்வை இருந்தது. Who was the leader? யார் அவருடைய தலைவர்? Elijah. In English, Elisha. Tamil. எலிசா என்று சொல்லப்படுகிறது. So this vision didn't come to Elijah. இந்த தரிசனம் அந்த தலைவனாக எலிசாவுக்கு வரவில்லை. But it came for people. அங்க இருக்கிற ஜனங்களுக்கு அது வந்துச்சு. Those who are under Elisha. எலிசாவுக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு வந்தது. But you see the protocol there. The people didn't really bypass Elisha and started their journey. அங்க இருக்கிற அந்த தரிசனம் பெற்ற அந்த ஜனங்கள் வந்து அவருடைய தலைவனை விட்டு அவர்கள் இந்த பாதையை தொடங்கவில்லை. They didn't think that they are more spiritual than the leader because he didn't have the vision. They had the vision, right? They could have easily said, okay, pastor இது என்னது சொல்லுவார், நாமளே பார்த்துடலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அந்த தலைவனுக்கு அந்த தரிசனம் இல்லை, ஆனால் அந்த ஜனங்களுக்கு தான் இருந்தது. ஆகினால அந்த ஜனங்கள் நினைக்கல, அவருக்கு தான் தெரியலையே அந்த தரிசனம் இல்லையே, நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொடங்கி போகல. It's very important, dear children of God, that we should be under a spiritual leader. மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆவிக்குரிய பிள்ளைகளாக நாம் கண்டிப்பாக ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்க வேண்டும். Even from this short story you will find out why. இந்த சிறிய கதையிலிருந்து கூட இது ஏன் என்று நாம் பார்க்க முடியும். Okay, now I'm going to give you, by the way, I must mention this. I learned all these things from the prophet Bernard Blessing, right? இந்த காரியங்களை எல்லாம் நான் பெர்னார்ட் பிளெஸிங்கினுடைய காரியங்களிலிருந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். So we learn to teach. கற்றுக்கொள்வதற்காக நாம் படிக்கிறோம். I'm teaching you not just not because I am a pastor. Every one of you is a servant of God. நான் பாஸ்டர்ன்றதுனால இதை நான் சொல்லல, நம்ம எல்லாருமே தேவனுடைய ஊழியக்காரரா இருக்கிறோம். Every one of you, when you have an opportunity, you need to teach others. நம்ம எல்லாருமே சமயம் வரும்போது நாம் மற்றவர்களுக்கு சொல்லி தர வேண்டும். In your family, குடும்பத்துல, in your office, உங்களுடைய அலுவலகத்துல, in your social network gathering, உங்களுடைய சமுதாய கூட்டங்களிலே கூடங்களிலே. But the only thing I know, the wives are very good in teaching their husbands. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, மனைவிகள் தங்கள் புருஷனுக்கு சொல்லி கொடுக்கறதுல ரொம்ப சிறந்தவர்கள். Sad thing is they never listen. சோகமான விஷயம் என்னன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. Right now, right? Why this vision is important for each one of us? I'm going to give you 7 points. Listen very carefully, and then we will try to relate this to the story that we have read. ஏன் இது முக்கியம் என்று சொல்லி நான் ஒரு 7 குறிப்புகள் நான் சொல்ல போகிறேன். இது எப்படி இந்த 7 குறிப்புகள் நம்முடைய அனுதின வாழ்க்கையிலே இது சம்பந்தப்பட்டிருக்குன்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். Number 1, முதலாவது, vision captures. இந்த தரிசனத்தை உடையவர்கள், பெற்றுக்கொள்கிறவர்கள். No, the vision captures. That means when you have a vision, it captures you. உங்களை பிடிச்சு கொள்ளும். ஆட்கொள்ளும். Very good. இந்த தரிசனத்தை ஆட்கொள்கிறவர்கள். தரிசனம் வந்து நம்மை ஆட்கொள்கிறது. Right, okay. தரிசனம் உங்களை ஆட்கொள்ளும், நீங்கள் தரிசனத்தை ஆட்கொள்ள வேண்டும். இறுகப்பட்டுக் கொள்ள வேண்டும். கேட்டபடியே விட்டுட்டு போகக்கூடாது, பார்த்தபடியே பேசாம போகக்கூடாது. So vision, when you have vision, it will capture you
Right? You need to capture the vision also. Don't let go. நீங்கள் தரிசனம் கிடைக்கும் போது நீங்கள் தரிசனத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும், அந்த தரிசனமும் உங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும், விட்டு விடாதிருக்க வேண்டும். Yeah, because these from that story, these children of Israel, they had this vision, but because their leader didn't have it, they could have said maybe we are dreaming, daydreaming, you know. They could have ignored it, but they did not. Right? They captured. Vision captured them. They captured the vision. They went to a leader, and the leader also is a man of God. He said, yes, yes, we can go ahead with it. இந்த சம்பவத்தை நம்ம வாசித்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம், இந்த ஜனங்களுக்கு இந்த தரிசனம் கிடைக்கிறது. அவர்கள் அதை இது ஏதோ சும்மா நினைக்கிறோமோ நம்முடைய நினைவில் வந்து சொல்லி விட்டு விடாமல் இந்த காரியத்தை குறித்து இந்த தரிசனத்தை அவர்கள் பிடித்து கொண்டு அவருடைய தலைவருக்கு இந்த தரிசனம் இல்லை என்று சொல்லி அவரை விட்டு விடாமல் அவரிடத்தில் போய் சொல்லி அவரும் என்ன சொல்லுகிறார், அந்த தலைவர் சொல்லுகிறார் ஓகே சரி என்று சொல்லி அவரை ஒத்து போகிறதை நாம் பார்க்கிறோம். Number 2, இரண்டாவது, vision compels. இந்த தரிசனம் நம்மை கட்டாயப்படுத்துகிறது. You see, sometimes சில சமயங்கள்ல we don't make an effort to do certain things. சில காரியங்களை செய்யறதுக்கு நம்ம சில முயற்சிகள் எடுக்கிறது இல்ல. We act very casually. சும்மா அப்படியே சாதாரணமா நடந்துக்கிறோம். But when you have a vision and when you have captured a vision, then the vision will compel you to do certain things. நீங்கள் தரிசனம் உடையவர்களாக இருக்கும்போது, நீங்கள் தரிசனத்தை பிடித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த தரிசனம் உங்களை அடுத்த காரியத்துக்கு செல்கிறதுக்காக உங்களை வேலை செய்வதற்கு உங்களை நடத்தும். So I'm going to mention certain areas where the vision compels you. சில காரியங்கள் எது நம்மை இப்படியாக இந்த தரிசனங்கள் நம்மை முன்னோக்கி செல்ல எப்படி உந்துகிறது என்று சொல்லி சில காரியங்களை நம்ம பார்ப்போம். It takes you from selfishness into selflessness. சுயநலமான ஒரு சூழ்நிலையிலிருந்து சுயநலமற்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்மை உந்தி தள்ளும். You see, you might be okay under your present circumstances. நீங்க இருக்கிற சூழ்நிலையில நீங்க இருக்கிற வாழ்க்கை வசதி உங்களுக்கு போதுமானதா இருக்கலாம். If you are selfish, நீங்க சுயநலம் உள்ளவர்களா இருந்தா you will not move an inch. ஒரு இன்ச் கூட நகர மாட்டீங்க. You will not give in an inch. ஒரு இன்ச் கூட இடமும் கொடுக்க மாட்டீங்க. But when you have captured the vision and the vision has captured you, it will compel you to become selfless. நீங்கள் இந்த தரிசனத்தை உடையவர்களாக இருந்து இந்த தரிசனம் உங்களை உடையவர்களாக இருக்கும்போது இந்த தரிசனம் உங்களை சுயநலமற்றவர்களாக உங்களை மாற்றும். I might be okay now, but for the people at large, for my family, for my neighbors, it might be a good thing for us to move on. ஒருவேளை உங்களுக்கு நீங்க இருக்கிற சூழ்நிலைகள் போதுமானதா இருக்கலாம், ஆனால் உங்களுடைய குடும்பம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து முன்னாடி செல்ல வேண்டிய கட்டாய நிலைமையில இருக்கலாம். Another area which will change is from your smallness, thinking small, into greatness. நாம் சின்ன வகையில நினைத்துட்டு இருக்கிறத வச்சுட்டு பெரிய நிலைமைக்கு போறதுக்கு இந்த தரிசனம் நம்மை முன்னாடி உந்தி செல்லலாம். செல்லும் செல்லலாம் இல்ல செல்லும். Yes. Amen. Number 3, மூன்றாவது, from laziness into activeness. சோம்பலான நிலைமையிலிருந்து சுறுசுறுப்பான நிலைமைக்கு நம்மை உந்தி செல்லும். It makes you get up early and move rather than lying down another hour, maybe another hour. Yes, stop the alarm. அலாம் அடிக்கும்போது அலாம தட்டிட்டு மறுபடியும் இன்னொரு மணி நேரம் படுத்திருக்கிறோம் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லாமல் சோம்பலா இருக்கிற நிலைமையிலிருந்து நம்ம சுறுசுறுப்புள்ளவர்களாக மாற்றி செயல்பட வைக்கும். And also, dear children of God, it will enable you to make sacrifices. நம்மை தியாகம் செய்கிறவர்களாக தியாகம் உள்ளவர்களாக இந்த தரிசனம் மாற்றிவிடும். Prophet gave us a very good definition for sacrifice. தியாகத்துக்கு
ப்ராஃபட் அவர்கள் மிக அருமையான ஒரு விளக்கம் சொன்னார்கள். Sacrifice is தியாகம் என்பது to give up something small now, சிறிய ஒரு காரியத்தை, இப்பொழுது இருக்கிற ஒரு சிறிய காரியத்தை விட்டு கொடுப்பது, to receive a greater thing later. பின்னாடி மிகப்பெரிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இப்பொழுது இருக்கிற சிறிய காரியத்தை நாம் விட்டு கொடுப்பது. Say for example, உதாரணமாக, if the State Bank of India tells you or writes you and say, if you invest 1,000 rupees now, in 1 year's time you will get 1,000 crore. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால இருந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது, என்னன்னா இப்போ நீங்க ஒரு 1000 ரூபாய் நீங்க டெபாசிட் பண்ணீங்க, சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு 1000 கோடி உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி. 5 ரூபாயை விடாத நீங்கள் 1000 ரூபாய் போட்டோடு போய் கொடுத்துருக்கீங்க இல்லையா? You see, that is sacrifice, right? But sacrifice should not be linked with selfishness. Very important, right? It must be a selfless sacrifice, right? Not for personal or kind of inward reasons, but for general good, to glorify God, to benefit many people rather than me. எப்பொழுதுமே நான் என்று சொல்லிக் கொண்டிருக்காமல், இந்த தியாகம் என்பது கூட என்னுடைய சுயநலத்துக்காக, சுயநலம் சார்ந்ததாக இருக்காமல், பொதுவான நோக்கத்திற்காக, மற்றவருடைய காரியத்துக்காக நாம் இந்த தியாகம் செய்யும் போது அது நல்ல காரியமாக இருக்கும். If we look at ஆபிரகாமை நாம் நோக்கி பார்க்கும்போது, Abraham had this vision. God asked him to leave. He didn't give any reason what for. No, just leave your place, your family, your surroundings and go. That's what God told him or appeared or whatever happened. We don't know, but it's a vision. ஆபிரகாமை நாம் நோக்கி பார்க்கும்போது ஆபிரகாமுக்கு ஒரு தரிசனம் கிடைத்தது. அது நேரடியாக வந்து சொன்னாரா எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். எந்த காரணமும் அவர் சொல்லவில்லை இதற்காக என்று சொல்லி. Because Abraham captured that vision, ஆபிரகாம் அந்த தரிசனத்தை பிடித்துக் கொண்டபடினாலே, that vision compelled him to go. இந்த தரிசனம் அவன் அந்த இடத்தை விட்டு போகும்படிக்கு அவனை தொடர்ந்து நடத்துகிறதை பார்க்கிறோம். Without even thinking about it, questioning about it, he just left and went. எந்த யோசனையும் யோசிக்காம, எந்த கேள்வியும் கேட்காம கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போகிறான். Result, he was blessed. He became father of many nations. முடிவு என்ன? இதனுடைய காரியம் என்னவென்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக மாறிவிட்டான். So vision captured him and vision compelled him to go. இந்த தரிசனம் அவனை பிடித்துக் கொண்டது. இந்த தரிசனம் அவனை முன்னாடி செல்லும்படிக்கு உந்தி தள்ளியது. Vision compels us to pray. இந்த தரிசனம் நாம் ஜெபிக்கும்படி நம்மை உந்தி தள்ளுகிறது. You see, prayer is always difficult for many people. ஜெபம் சொன்னாவே அது ரொம்ப பலருக்கு கடினமான ஒரு காரியமா இருக்கு. Why? Because it is a spiritual act. ஏனென்றால் இது ஒரு ஆவிக்குரிய செய்கையா இருக்கிறது. Anything physical is easy. சரீர பிரகாரமாக நமக்கு ரொம்ப சுலபமா செஞ்சிடுவோம். Somebody invites you for a birthday party, you are the first one to be there. பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு யாராவது கூப்பிட்டா நீங்க தான் முதல்ல அங்க இருப்பீங்க. Somebody invites you for a prayer meeting, ஜெபத்துக்கு யாராவது கூப்பிட்டா you are the last one or you are not there at all. ஒருவேளை நீங்க கடைசியா ஒருவேளை போவீங்க இல்ல வராம போனாலும் போயிருவீங்க. If it is fasting prayer, definitely not. உபவாசம் செய்யணும்னா கண்டிப்பா நான் போறது இல்ல. So dear children of God, அருமையான தேவ பிள்ளைகளே, when you have this vision, when you capture the vision, it makes you pray. இந்த தரிசனம் உடையவர்களாக, தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது இது நம்மை ஜெபிக்க வைக்கிறது. It makes you break out of your routine. உங்களுடைய நாள்தோறும் செய்கிற காரியங்களிலிருந்து உடைந்து வெளியே வரும்படி செய்கிறது. Come out of your comfort zone. நம்ம வசதியான வாழ்க்கையிலிருந்து நம்மை வெளியே வர வைக்கிறது. It forces you, compels you to fast. உபவாசிக்கும்படிக்கு உங்களை கண்டிப்புப்படுத்துகிறது. And also it makes it easier for you to
make sacrifices. தியாகம் செய்வதற்கு சுலபமாக்குகிறது இந்த தரிசனம் உங்களை அப்படி நடத்துகிறது. Third point, மூன்றாவது காரியம், vision constructs. இந்த தரிசனம் நம்மை கட்டி எழுப்புகிறது. As we read in the Proverbs, where there is no vision, people perish. நீதிமொழிகள் 29:18 வாசித்தது போல, எங்கே தரிசனம் இல்லாத இடத்திலே ஜனங்கள் சீர்கெட்டு போறார்கள் என்று சொன்னது போல, lack of vision destroys. தரிசனம் இல்லாத இடத்திலே அழிவு உண்டாகிறது. But vision builds. ஆனால் தரிசனம் கட்டி எழுப்புகிறது. You see, human beings are basically the same. பொதுவாக நாம் பார்க்கும்போது ஜனங்கள் பொதுவான எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. Everyone was made in God's image. எல்லாருமே தேவனுடைய சாயலாக தான் உண்டாக்கப்பட்டிருக்கார்கள். God did not favor some and not the others. ஒரு சிலரை விசேஷமானவர்களாக மற்றவர்களை சாதாரணமானவர்களாக ஆண்டு படைக்கவே இல்லை. Why is that somebody get up and go? ஏன் சிலர் எழுந்து போகிறார்கள் முன்னாடி? Some people lie in bed. ஏன் சிலர் படுக்கையிலே கிடக்கிறார்கள்? Why? ஏன்? The only difference is one group has a vision, the other one does not. அதனுடைய காரியம் என்னவென்றால் சிலருக்கு அந்த தரிசனம் கிடைத்திருக்கிறது, சிலருக்கு இல்லை. I'll tell you at the end how to really qualify yourself to have a vision, but later. Wait, listen to all what I say, not just what do they call on the cake? What do you put on the cake? Cherry on the cake. இப்ப நான் சொல்றது மாதிரி கவனி, கடைசியில் நான் எப்படி இதை பெற்றுக்கொள்வேன்னு நான் சொல்லுகிறேன். Okay, vision constructs. So you understand now why it is important for us to have a vision, because without vision we cannot build. தரிசனம் இல்லாத இருக்கும்போது நாம் கட்டி எழுப்ப முடியாது. ஆகையினால் தான் நாம் தரிசனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். We are placed in this world, in this earth by God to build, to prosper. Go and prosper. That's what God said to Adam and the rest of us. ஆண்டவர் ஆதாமிடத்தில் சொல்லும்போது என்ன சொன்னார் என்றால், நீங்கள் போய் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். எதற்காக அப்படி சொன்னார் என்றால், நாம் இந்த பூமியிலே அதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலே நாம் அதை செய்ய வேண்டும். Now the fourth point is vision creates possibilities. தரிசனம் சந்தர்ப்பங்களை நமக்கு உருவாக்குகிறது. You see, when you have a vision, தரிசனம் உங்களுக்கு இருக்கும்போது, then you will start looking into the possibilities. எங்கெங்கெல்லாம் சமயங்கள் கிடைக்குதோ சந்தர்ப்பங்கள் கிடைக்குதோன்னு சொல்லி இப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்போம். To achieve, to accomplish that vision. அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சி செய்து கொண்டிருப்போம். But then when the possibilities are open to you, அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும் பொழுது, it's not going to be just easy. ரொம்ப சாதாரணமா ஈஸியா நடக்கிற காரியம் அல்ல. Possibilities will have its challenges. இந்த இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் அவைகள் சவால்கள் நிறைந்தவைகளாக இருக்கலாம். It will create problems. அது உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். But ஆனால் when you have captured the vision firmly, இந்த தரிசனத்தை உறுதியாக பற்றிக் கொண்டிருக்கும் பொழுது, you will have the will to overcome, to face the challenges and problems. உங்களுக்கு எதிராக வருகிற சவால்களையும் இந்த எதிர்ப்புகளையும் நாம் தாண்டி செல்வதற்கு பலன் கிடைக்கும். You will not leave it and run away. அதை விட்டுவிட்டு நீங்கள் ஓடிவிட மாட்டீர்கள். In that passage we read in 2 Kings, 2 ராஜாக்கள் நான் வாசித்த பகுதியிலே, the leader and the people decided to take on the challenge and go. சவாலை எடுத்துக்கொண்டு அந்த தலைவனும் கூட இருந்தவர்கள் முன்னாடி செல்கிறதை நாம் பார்க்கிறோம். They wanted to build another little city. ஒரு சிறிய பட்டணத்தை கட்டும்படிக்காக அவர்கள் செல்கிறார்கள். They started cutting the wood. அதற்காக மரம் வெட்டுக ஆரம்பித்து விட்டார்கள். What happened? என்ன நடந்தது? The axe fell into the water. அவ கோடாரி மரம் வெட்டிட்டு இருக்கும்போது கோடாரி தண்ணியில் விழுந்துருச்சு. The serious problem was that axe did not belong to that person who was using it. மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த அந்த கோடாரி அந்த உடையவனுக்கு அந்த உபயோகப்படுத்தியிருந்தவனுக்கு சொந்தமானது அல்ல. So two problems now. ரெண்டு பிரச்சனை ஆயிடுச்சு.
no axe to continue the work. வேலையை தொடர்ந்து செய்யறதுக்கு கோடாரி இல்ல. Problem number 2. பிரச்சனை இரண்டாவது, how am I going to face the chap who gave me the axe? அந்த கோடாரியை எனக்கு கொடுத்தவனா நான் எப்படி சந்திக்க போகிறேன்? Now, இப்பொழுது you see, the protocol was correct and it worked. Immediately he called the leader and said, look at what has happened, right? அவன் தலைவனை பார்த்து சொல்றான், எனக்கு நடந்ததை பாருங்க அப்படின்னு சொல்லி அவன் கதறுகிறான். Immediately, உடனடியாக, Elisha didn't really ask him questions. Why didn't you have a proper handle? No, he immediately took the remedial action. அந்த எலிசா அவனை பார்த்து, ஏன் உனக்கு சரியான கைப்பிடி இல்லையா அப்படி இப்படி சொல்லி கண்ட கேள்வி கேட்கல, உடனடியாக வேலையில் இறங்கி விட்டார். Immediately, உடனடியாக problem solved. பிரச்சனையும் தீர்ந்து விட்டது. You see, if your vision is correctly captured and if you follow the protocol, you shall be victorious. நீங்கள் தரிசனத்தை உடையவர்களாக இருந்து நீங்கள் சரியான பாதையில் நீங்கள் செல்லும் போது நீங்கள் நிச்சயமாக வெற்றியுள்ளவர்களாக மாறிவிடுவீர்கள். So possibilities creates problems, but problems you face, right? Make sure you capture the vision correctly, right? And never turn back. Never turn back. Go ahead, right? Challenges, problems should not intimidate you. You start intimidating them. Amen. They will run away. Amen. Bible also says, resist the devil and he will run away. He will flee. சாசுக்கு எதிர்த்து அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கும் போது உடனே அது நமக்கு சுமூகமாக இருக்காமல் அவங்களுக்கு அதோடு சேர்ந்து சவால்கள் வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது. அதை பார்த்து நாம் பின்னாடி ஓடிவிடாமல் தொடர்ந்து நாம் செல்லும் பொழுது, அல்லது இந்த நம்மை முன்பாக வருகிற சவால்கள், இந்த பயமுறுத்தல்கள் எல்லாம் நாம் அவைகளை பயப்படுத்தி நாம் முன்னாடி செல்லும் பொழுது பின்னாடி ஓடாமல் நிச்சயமாக நாம் வெற்றியை பெற்றுக் கொள்வோம். Point number 5. ஐந்தாவது குறிப்பு, vision constraints. இது கட்டுப்படுத்தும், ஓரளவுக்கு உங்களை தடைப்படுத்தும் சில வேளைகளில். இந்த தரிசனம் நம்மை சில வித்தியாசமான சூழ்நிலையிலே, கட்டுப்பாடான சூழ்நிலையிலே நம்மை நடத்துகிறது. There will be outside controls. வெளியிலே இருந்து நமக்கு நெருக்கங்கள் வரலாம். Perfect example is Nehemiah. சரியான உதாரணம் நெகேமியா. Nehemiah had this burden about the city of Jerusalem and what has happened there, but he had this burden that was upon him has been converted into a vision. நெகேமியா குறித்து நான் பார்ப்போம், அவனுக்கு இருந்த பாரம் தரிசனமாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் அங்கே கட்டுகிறதற்காக போகிறான், அவனுடைய வாழ்க்கையிலே வந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். So everything started off well. He took the right measures. He cried and prayed and fasted and prayed, and he found favor, right, in Babylon with the king. The king sent him off with all the letters and other things he needed. He reaches there and then he faced the problem. நெகேமியா குறித்து நான் பார்க்கும்போது எல்லாம் சரியாக ஆரம்பிக்கிறது. உபவாசம் இருக்கிறார், ஜெபம் பண்ணுகிறார், ராஜாவுடைய கண்களை தயங்கிட்டு இருக்கிறது, ராஜாவுக்கு தேவையான கடிதங்கள் எல்லாம் கொடுத்து அவர் அனுப்பி விடுகிறார். ஆனால் அங்கே போய் சேர்ந்து ஒரு பாடுதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. The local leaders there, Tobiah and Sanballat, tried to really destroy his vision. இந்த தொபியா, சன்பலாத் என்கிற அவருடைய அந்த எருசலேமில் இருந்த எதிரிகள் இவருடைய தரிசனத்தை அழிக்க முற்படுகிறார்கள். So he had to continue working to fulfill the vision and also fight a battle. தொடர்ந்து நெகேமியா அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற அதே பட்சத்தில் தொடர்ச்சியாக அந்த எதிரிகளை அவர் யுத்தம் செய்ய வேண்டியது இருந்தது. The Bible very clearly describes Nehemiah and his people had the shawls on the one side doing the work and a sword on the other hand to fight the enemy. வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த நெகேமியாவுடைய புத்தகத்திலே ஒரு கையிலே பட்டயத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு கையிலே அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக அவர்கள் யுத்தத்தோடு கூட வேலையை செய்ய வேண்டியதாக இருந்தது.
don't go and buy a knife or a gun. Now our sword is the word of God and prayer. போய் துப்பாக்கி வாங்க வேண்டாம், கத்தி வாங்க வேண்டாம். நமக்கு இருக்கிற ஆயுதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தையே ஆவியின் பட்டயமாக இருக்கிறது. So we must continually pray and be encouraged by the word of God to go forth to fulfill our vision. தொடர்ந்து ஜெபத்தோடு கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டும். விட்டு விடாமல் இந்த ஜெபத்தோடு கூட நாம் முன்னேறி செல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. You see, amazing, Pastor today also took Psalm 91. See how is 100% relevant for the present day. What's going on now? You see? இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதற்கு சரியான உகந்த இன்னைக்கு காலையில பாஸ்டர் 91ஆம் சங்கீதத்தை எடுத்தார்கள். அதுக்குரிய வேத பகுதியை நாம் பார்க்கிறோம். What else can you do? இதுக்கு மேல நாம் என்ன செய்ய முடியும்? Even doctors don't know, they don't have the right medication. டாக்டர்ஸ்க்கு கூட சரியான மருந்து கிடையாது, என்ன செய்யணும் அவங்களுக்கும் தெரியாது. All what they are doing, they are looking you up on your own and say get healed. அவங்க என்ன சொல்றாங்க, போய் ரூமுக்குள்ள அடைச்சு இருந்துட்டு நீங்க சோமாயிங்கன்னு தான் சொல்றாங்க. No medicine. மருந்தே கிடையாது. Nothing. ஒண்ணும் இல்ல. If you get better, get better. சோமானா சோமாகலாம். Otherwise, goodbye. இவனா goodbye. You see? But for us, how privileged are we to have that no plague may come to our tent. எவ்வளவு விசேஷித்தமானவர்களா நாம் இருக்கிறோம். நமக்கு வாதை நம்முடைய கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. These psalms were written nearly 6,000 years ago, maybe 5,000 years ago. இந்த சங்கீதம் ஏறக்குறைய பல ஆயிரங்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்டதா இருக்கலாம். But word for word is perfect for this day. வார்த்தைக்கு வார்த்தை நம்ம இருக்கிற இந்த நாளுக்கு அது மிகவும் உகந்தவைகளாக இருக்கு. Because it is a living word. ஏனென்றால் அது ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கு. Words shall never die. வார்த்தைகள் மரிக்கிறது இல்லை. It will give you life even today. அது இந்த வசனங்கள் நமக்கு ஜீவனை இன்றைக்கும் தருகிறது. Oh, in another 1,000 years. இன்னும் 1000 வருஷமானாலும் அப்படித்தான். Amazing. ஆச்சரியமான வசனங்கள். Now, இப்பொழுது 6th point. ஆறாவது குறிப்பு, Vision conquers. இந்த தரிசனம் ஜெயிக்கிறதை பார்க்கிறோம். Problems will be there. பிரச்சனைகள் இருக்கும், Challenges will be there. சவால்கள் இருக்கும், But victory is yours. ஆனால் ஜெயம் உங்களுடையதா இருக்கிறது. Vision will conquer. தரிசனம் நிச்சயமாக ஜெயம் கொள்ளும். In that little story, what happened? Okay, the axe fell in the water. இந்த கோடாரி தண்ணியில் விழுந்துருச்சு. So the natural reaction is okay, all finished, work finished, right? No axe, how to cut the wood? இப்போ என்ன செய்யறது? இப்போ கையில கோடாரி இல்லை, எப்படி மரத்தை வெட்டுறது? But the axe came up. அந்த கோடாரி மேல வந்தது. Defying nature. இயற்கைக்கு மாறான விதத்துல. Can you imagine metal floating on water? உங்களால இதை யோசிச்சு பார்க்க முடியுதா? ஒரு இரும்பு தண்ணிக்கு மேல மிதந்துட்டு இருக்கு, அது கீழ இருந்து மேல மிதந்து வருகிறது. Even the rocket science can't make it happen. ராக்கெட் விஞ்ஞானம் கூட இதை செய்யவே முடியாது. But only God can do it. ஆண்டவர் மாத்திரம் இதை செய்ய முடியும். Hallelujah. So vision, ஆகினாலே தரிசனம் will never fail. அது ஒரு நாளும் தோற்று போகாது. You need to capture it. நீங்கள் அதை பிடித்துக் கொள்ள வேண்டும். Vision will capture you. அந்த தரிசனம் உங்களை பிடித்துக் கொள்ளும். Journey through. தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். Victory at the end. கடைசியிலே உங்களுக்கு ஜெயம் உண்டு. Point number 7. ஏழாவது குறிப்பு. Vision conveys exceptional results. இந்த தரிசனம் விசேஷமான பதில்களை வைத்திருக்கிறது. There are so many examples in the Bible. வேதத்தில் अनेक உதாரணங்கள் இருக்கிறது. This story is a small example. இந்த ஊமைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு உதாரணம். The story that we read. நாம வாசித்த இந்த சம்பவம் நமக்கு கதை அது ஒரு உதாரணமாக இருக்கிறது. And Nehemiah going from Babylon, right? He was actually working in the king's palace. நெகேமியா குறித்து பார்க்கும்போது நெகேமியா அந்த ராஜாவுடைய பேலஸ்ல வேலை செஞ்சு அரண்மனையில வேலை செஞ்சிட்டு இருக்காரு. He
went back to Jerusalem. எருசலேமுக்கு அவர் போகிறார். And then when people saw his enthusiasm, they joined him, and one by one they built the walls of Jerusalem. நெகேமியாவோட உற்சாகத்தை பார்த்து அங்க இருக்கிற ஜனங்கள் நெகேமியாவோட சேர்ந்து கொண்டு ஒவ்வொருவராக அவர் வீடு அவருக்கு இருந்த முன்னாடி இருந்த காரியங்களை கட்டுகிறதை பார்க்கிறோம். And I tell you, amazing, so many thousand years have gone, but even now if you are fortunate enough to visit Israel, the gates are still there. ஆச்சரியமான காரியம் என்னவென்றால் பல ஆயிரம் வருஷங்கள் போய்விட்டது. இன்னைக்கு நம்ம எருசலேமுக்கு போகும்போது அங்க இருக்கிற அந்த வாசல்களை நாம் காண முடியும். Absolutely amazing. ஆச்சரியமான ஆச்சரியம். You see, when we have vision from God, I tell you, it will change your personality, it will change your life, and you will become remarkable. தரிசனம் உடையவர்களாக இருக்கும் பொழுது நீங்கள் மிகவும் ஆச்சரியமான விதத்திலே நீங்கள் மாறிவிடுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும், உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். அது ஆச்சரியத்துக்குரிய காரியமாய் நம்மை மாற்றிவிடும். And the results would be exceptional. அந்த கடைசியிலே வருகிறதான ரிசல்ட் நாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். Now, dear children, these are the 7 points I mentioned. Now, I'm going to quickly give you 3 things that qualifies you for a good vision. ஒரு நல்ல தரிசனத்தை பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடி 7 குறிப்புகளை நான் சொல்லிவிட்டேன் தரிசனம் என்னென்ன செய்கிறது என்று சொல்லி. Number 1, முதலாவது intimacy with God. தேவனோடு இருக்கிற நெருங்கிய உறவு. Very important. மிக முக்கியம். I tell you why. ஏன் என்று சொல்லுகிறேன். Pertaining to vision. தரிசனத்தை குறித்து தரிசனம் சம்பந்தப்பட்ட விஷயம். In the beginning I told you vision, the spiritual vision, right? The moment I say spiritual, what does it mean? You see? Very often people talk, oh, he is a spiritual person. Every one of you is a spiritual person because God's Spirit is in you. If God's Spirit leave you, you are dead. Don't be afraid. ஆவிக்குரியவர்கள் என்று சொன்ன உடனே நீங்க பயப்பட வேண்டியதில்லை. நம்ம எல்லாருமே தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம், ஆவியுடையவர்களாக இருக்கிறோம். ஆகினால பயப்பட வேண்டியதில்லை. ஒன்ஸ் நம்ம ஆவி நம்ம இடத்திலிருந்து போய்விட்டால் நம்ம மரித்தவர்களாய் போய்விடுகிறோம். ஆகினால ஆவிக்குரியவர் என்று சொன்ன உடனே நம்ம பெரிதாக வித்தியாசமா யோசிக்கிறது ஒன்றுமில்லை. I'm not lying. It's in the preacher. பிரசங்கி அதை தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். When a man dies, 3 things happen. ஒரு மனுஷன் மரிக்கும் போது 3 காரியங்கள் நடக்கிறது. Spirit of God goes back to God. அவருடைய ஆவி மனுஷனிடத்திலிருந்து போய் விடுகிறது, தேவனிடத்துக்கு திரும்பி போய் விடுகிறது. Your body goes somewhere. Where? உங்களுடைய சரீரம் எங்கே போகிறது? எங்கே போகிறது? அந்த இடத்துக்கே போகுது. மண்ணுக்கே போகுது. It goes back to the earth. சரீரம் மண்ணுக்கு போய் விடுகிறது. Third person of your Trinity, உங்களுக்கு இருக்கிற அந்த மூன்றாவது காரியம் soul, ஆத்மா. where does it go? எங்க போகிறது? One of 2 places. ரெண்டு இடத்துல ஒரு இடத்துக்கு போகுது. This side or this side? இடது பக்கம் அல்லது வலது பக்கம். Either the presence of God, தேவ பிரசன்னத்துக்கு போகிறது, or the other man. அல்லது வேற ஆளுக்கு இடத்துல போகிறது. சொல்லுமா? So dear children of God, it is a fact. அது உண்மை அருமையான தேவ பிள்ளைகளே. Moment, because when God created man out of clay, right? The Bible says he was still a clay lying there, but when did the soul come into him? When God breathed his breath. ஆதாமை ஆண்டவர் உண்டாக்கின போது மண்ணினால உண்டாக்கின அவன் அப்படியே படுத்து கிடக்கிறான். ஆனால் எப்பொழுது அவனுக்குள்ள ஜீவன் வந்து ஆத்மா வந்து என்று சொன்னால் தேவன் அப்படி ஆவி அவன் சுவாசத்தை அவனுக்குள்ள ஊதின பொழுதுதான் அவனுக்கு ஜீவாத்மாவானான் சொல்லி நாம் வாசிக்கிறோம். Praise the Lord. Now so spirituality is the quality of being spirit. It means, if God's spirit is active more, your spirituality is high. If your spirit is active more and God's spirit is less, your spirituality is low. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய தேவ பிரசன்னத்தினுடைய காரியம் என்னவென்றால்
தேவனுடைய ஆவி நம்மளை ஆளுகை செய்யும் போது, நம்முடைய ஆவி கீழே இருக்கும்போது நாம் ஆவிக்குரிய நிலைமையில சரியாக இருக்கிறோம். அல்லது நம்ம தேவனுடைய ஆவி கீழே இருந்து நம்முடைய ஆவி மேலே இருந்து ஆளுகை செய்யும் போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் கீழே இருக்கிறோம். So vision is a spiritual thing. I told you earlier. முன்னே சொன்னது போல நம்ம தரிசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கோம். இந்த தரிசனம் என்பது ஆவிக்குரியது. Therefore, ஆகையினால intimacy with God will enable you to receive good visions. நல்ல தரிசனத்தை நாம் எப்பொழுது பெற்றுக்கொள்கிறோம்? தேவனோடு கூட இருக்கிற நெருங்கிய உறவில நாம் இருக்கும் பொழுது நல்ல தரிசனங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். So our visions have very much to do with God's Spirit. நம்முடைய தரிசனங்கள் எதை சார்ந்து இருக்கிறது என்றால் அதிகபட்சமாக தேவனுடைய ஆவியை சார்ந்து இருக்கிறது. So number 2, இரண்டாவது initiative to win souls. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறதுக்கான ஆரம்ப காரியங்களை நாம் செய்தல். ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ளாக இருக்குமாயின் தரிசனம் உங்களுக்கு வரும். ஆமென். Number 3, மூன்றாவது investing in people. ஜனங்களுக்குள்ளே நம்முடைய காரியங்களை முதலீடு செய்தல். You must have the desire to invest in people. ஜனங்கள் மத்தியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய காரியங்களை முதலீடு செய்ய வேண்டும். All what you have, உங்களுக்கு இருக்கிற காரியங்களை வைத்து, is God's investment. ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற முதலீடுகள் தான். So God has invested things in you. ஆண்டவர் உங்களுக்குள்ள முதலீடுகளை வைத்திருக்கிறார். So you must in turn reinvest them in people. ஆகையினால ஆண்டவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற முதலீடுகளை நீங்கள் ஜனங்களுக்குள்ளே அவைகளை முதலீடுகளாக வைக்க வேண்டும். Two groups of people you need to reinvest. இரண்டு வகையான குழுவினர் மத்தியிலே நம்முடைய முதலீடுகளை நாம் செய்ய வேண்டும். Number 1, முதலாவது family. குடும்பம். You must invest in your family. உங்க குடும்பத்திலே நிச்சயமாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். Your husband, உங்களுடைய புருஷன், wife, மனைவி, children, பிள்ளைகள், relatives. உறவினர்கள். Number 2, இரண்டாவது, not number 2, in the first one, family, the spiritual family. நம்முடைய சொந்த குடும்பம், பிறகு ஆவிக்குரிய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். That is like our family. அந்த சபை என்று சொல்கிறது நம்முடைய குடும்பத்தை போலதான். Because God has placed us in the big family. இந்த பெரிய குடும்பமாகிய இந்த சபையிலே நம்மை அங்கத்தினர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். So first you invest in your own family. நம்முடைய சொந்த குடும்பத்திலே நாம் முதலில் செய்கிறோம். Invest in the spiritual family. இரண்டாவது நம் ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையிலே முதலீடு செய்கிறோம். I'm not just talking about having Bible studies and having birthday parties. இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம், வேத பாட படிப்பு, அதை பத்தி நான் சொல்கிறது. I'm talking about investing in businesses. நான் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுகிறதை குறித்து நான் சொல்கிறேன். You have a talent to set up a company. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு திறமை இருக்கிறது. You start the company. நீங்க கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. So first, where do you look for people to work with you? உங்களோட கூட வேலை செய்யறதுக்கு யாரை பார்க்க போகிறீர்கள்? In your family. முதல்ல உங்க குடும்பத்துல பாப்பீங்க. And then in your spiritual family. பிறகு உங்களுடைய ஆவிக்குரிய குடும்பமாகிய சபையில பாப்பீங்க. If you can't find the right people, இங்கே சரியான ஆட்களை கிடைக்கலனா, then group number 2, the second one, your friends. பிறகு இரண்டாவது உங்களுடைய நண்பர்களிடத்திலே நீங்க போவீங்க. You need to take care of your friends and bring them in, invest in them and try to build them together, because when you do that, you are not only building your own kingdom, you are building the kingdom of God. நீங்கள் நண்பர்களை பார்த்து அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பங்களை கொடுத்து அவர்களுக்கு அதை செய்யும்போது உங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்கள் கட்டுகிறீர்கள். If you bring people from outside, வெளியில் இருக்கிற ஜனங்களை நாம் உள்ளே கொண்டு வரும்போது, when they come in, அவர்கள் உள்ளே வரும்போது they become your friends and family. அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பமாக மாறிவிடுகிறார்கள். One way to build the kingdom. ஒரு வகையிலே தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதுக்கு இது வழி. One way to extend the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குகிறதுல இது ஒரு வழியாக இருக்கிறது. Because the whole world is our stage. ஏனென்றால் இந்த முழு உலகம் நம்முடைய மேடையாக இருக்கிறது. Jesus also said, go into the world first to Jerusalem,
then Judea, then Samaria, then to the uttermost parts of the world. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தாமே இப்படியாக சொன்னார், நீங்க முதலாவது எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி சொன்னார். So when we talk about investments, right, in schools, முதலீடு என்று சொல்லும்போது நாம் பள்ளிகளிலே நாம் முதலீடு செய்கிறோம். build schools, பள்ளிகளை கட்டுகிறது, build churches, சபைகளை கட்டுதல், build businesses, பிசினஸ்களை கட்டுதல். These are all investments. இவைகள் எல்லாம் நம்முடைய முதலீடுகள். Dear children of God, அருமையான தேவ பிள்ளைகள், for you to do this or to enable you to do this, you need to have a vision. இவைகள் எல்லாம் செய்கிறதற்கு நமக்கு தரிசனம் மிக முக்கியம். So they have the desire to become people of vision. ஆகினாலே தரிசனம் உடையவர்களாக நாம் மாறுகிறதற்கு அந்த எண்ணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். God wants you to have a vision. நீங்கள் எல்லாரும் தரிசனம் உடையவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் விரும்புகிறார். Have you got the desire to receive a vision? தரிசனத்தை பெற்றுக்கொள்கிற ஆசை உங்களுக்கு உண்டா? So be intimate with God. தேவனோடு கூட நெருங்கிய உறவுடையவர்களாக இருங்கள். Have a desire to win souls. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற வாஞ்சியுள்ளவர்களாக இருங்கள். And invest in people. பிறகு ஜனங்களிலே உங்களுடைய முதலீடுகளை செய்யுங்கள். God will find you and give you a vision. ஆண்டவர் உங்களை தேடி பிடித்து உங்களுக்கு ஒரு தரிசனத்தை தருவார். Lord bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.